புதுச்சேரியில் ஆளுநருக்கும் முதல்வர் நாராயணசாமிக்கும் இடையே மோதல் வலுத்துள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயத்துடன் நமது செய்தியாளர் ரகுமான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இது குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் நம்மிடம் இருக்கிறார். நம்ம கேட்போம். அதாவது இன்னைக்கு நடந்த இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க? இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இன்றைக்கு முதலாவதாக புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்குத்தான் முழு அதிகாரமும் இருக்கின்றது என்பதை இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் அதை முன்வைத்து பேசினார்கள். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று டெல்லியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய இந்திய ஜனாதிபதி அவர்களையும் மரியாதைக்குரிய பிரதமர் அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து ஆளுநருடைய செயல்பாடுகளை எடுத்து கூற வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திற்கான தேவையான நிதியையும் நாம் அனைத்து கட்சி சார்பாகவே நாம் கேட்டு பெற வேண்டும் என்ற கருத்தையும் இங்கே எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.